வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற கொள்கை முழக்கத்துடன் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை பாரபத்தில் நடைபெறுகிறது. தவேகா தலைவர் விஜய் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியை தொடர்ந்து மதுரையில் 500 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக 2வது மாநாட்டை நடத்துகிறார். இந்த மாநாட்டு மேடை, இருக்கைகள், மின் விளக்குகள் அமைக்கும் பணிகள் தீவிரமாக செய்து முடித்தனர். வாகனம் நிறுத்துவதற்காக 3 பார்க்கிங் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த மாநாட்டிற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் மாநாட்டிற்கு மக்களை அழைத்து வருவதற்கு பயண வாகனங்களை வாடகைக்கு எடுக்க மாவட்ட நிர்வாகிகள் மிரட்டப்படுவதாகவும் வாகன உரிமை ரத்து செய்யப்படும் என அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல மாநாட்டு இடத்திற்கு செல்லும் முக்கிய வழியில் திடீரென பாலம் கட்டுமான பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பல சிக்கலை எதிர்கொண்டாலும் அசராமல் தவேகா தொண்டர்கள் ஆர்வமாக மாநாட்டில் கலந்து கொண்டு வருகின்றனர். சமீபத்தில் மாநாட்டு முகப்பில் 100 அடி உயர கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டு மாநாடு தொடங்கும் பொழுது கொடியை விஜய் ஏற்றி வைக்க திட்டமிடப்பட்டு இருந்தது. இதற்காக கொடிக்கம்பத்தை ராட்சத கிரேன் மூலம் நடப்பட்டது. அப்பொழுது எதிர்பாராத விதமாக கொடிக்கம்பம் கீழே விழுந்தது. தவேகா நிர்வாகியின் கார் மீது கொடிக்கம்பம் விழுந்துள்ளது. நல்வாய்ப்பாக இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. கிரேனில் உள்ள பெல்ட் அறுந்ததில் கொடிக்கம்பம் விழுந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உடனடியாக அதனை சரி செய்தும் முடித்தனர். இந்த விபத்து பெரும் அதிர்வலையை மாநாட்டு திடலில் ஏற்படுத்தியது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தவேகா மதுரை மாநாட்டிற்காக பேனர் அமைக்கும் பணியில் கல்லூரி மாணவன் காளீஸ்வரன் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு காளீஸ்வரன் படித்து வந்துள்ளார். மாநாட்டிற்கான வரவேற்பு பேனர் வைக்க முயன்ற பொழுது இந்த துயர சம்பவம் நடந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் காளீஸ்வரன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கல்லூரி மாணவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் தவேகா தொண்டர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனை கேள்விப்பட்டு கண் கலங்கி விட்டாராம் விஜய். அவர்கள் குடும்பத்தினரிடம் தவேகா நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறவும் உத்தரவு விட்டிருந்தார். தவேகா தொண்டர்களுக்கும் பாதுகாப்பாக எல்லா வேலைகளிலும் செயல்படுமாறு அறிவுரை கூறியுள்ளார். மதுரை மாநாடு முடியும் வரை எல்லோருமே முன்னெச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கவும் கூறியுள்ளார்.